ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இப்படி ஒரு மாவட்ட தலைவரை நான் இங்கே இழந்தது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப எனக்காக பாடுபட்டவர் KPK ஜெயக்குமார். சார், அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட மாதிரி உங்களுக்கும் ஜெயக்குமார் அவர்களுக்கும் வரவு செலவு நடந்தது உண்மையா? சுத்தமாக கிடையாதுங்க. அது பொய்யான தகவலுங்க. அதை வந்து காவல்துறை நிச்சயமாக விசாரிப்பாங்க. அந்த கடிதம் வந்து அவரோட கையில் தானே, அவரோட நெருங்கிய நண்பர் அவரோட கையில் தானே அது? இல்லை, அந்த கையெழுத்து எனக்கு அவர் தான் இல்லையான்றது அது காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் எந்த ஒரு குறுக்கல் வாங்க நடந்தது? நிச்சயமாக கிடையாது. எந்த ஒரு மனஸ்தாபம் இல்லவே இல்லை. அரசியலில் வந்துட்டு ஒன்றுக்கு எல்லா கட்சியிலையும் எல்லாருக்கும் இருக்கிற சின்ன சின்ன உள்ளுக்குள்ள மனசாபம் இருக்குது. ஆனால் நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருந்தோமே தவிர எங்களுக்குள்ள அந்த மாதிரி இந்த கடுமையான அந்த இதுவெல்லாம் கிடையாது. நாங்கள் நண்பர்களாக தான் இருந்தோம், கடைசி வரைக்கும் நண்பர்களாக இருந்தோம். இப்போ ஒரு மாதத்துக்கு இந்த தேர்தலில் கூட நாங்கள் ஒன்றா பயணம் பண்ணோம். அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்குள்ளால கிடையாதுங்க. பாஜக மாநில அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சார். ரூபி மனோகர் மாதிரி தங்கபாலெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க இந்த விஷயத்தில். இல்லை, அவங்க கட்சிகள் சொல்லலாம். அது என்ன இது வந்து கண்டுபிடிக்கட்டும். நம்ம போலீஸ் என்ன இருக்காங்கல்ல, நம்ம தலை சிறந்த போலீஸ் இருக்காங்க. அவங்க சொல்ல அரசியல் கட்சியில் இருக்கவங்க பலரும் பலது உண்மை என்னன்னு நம்முடைய காவல்துறை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இப்போ நேரடியாக வந்து உங்கள் மேலே குற்றச்சாட்டு கிடையாது, சில விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. நேரடியாக இது வரைக்கும் என்கிட்ட சொன்னது கொடுத்துருக்காரு. அது ரொம்ப நேராக இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முறையிட்டு இருக்காரு அவரு? இல்லை, இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. முறையிட்டதும் கிடையாது, எங்கிட்ட பணம் வாங்கினதும் கிடையாது, நான் கொடுத்ததும் கிடையாது. எங்களுக்குள்ளால எந்த பண பரிவர்த்தனையும் இருந்தது கிடையாது. எதுக்கு சார் மிரட்டணும்? இதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்திகள். அதெல்லாம் மிரட்டப்பட்டதெல்லாம் அதெல்லாம் உண்மை. அரசு அது எனக்கே தெரியல. பெண்குளத்தில் யாரோ செயல்படுறாங்கன்னு தெரியுதே தவிர யாருன்னு சொல்ல முடியல. இது உங்களோட ஜெயக்குமார் மனம் தொடர்பா, உங்க மேல வச்ச குற்றச்சாட்டு தொடர்பா திரு ரூபி மனோகரோட கருத்து என்ன சார்? கடைசியாக இது ஒரு அபாண்டமான என் மேல பழி சுமத்துறது தான் நான் பார்க்குறேன். யார் சுமதிப்பாங்க? யாருங்க? யார் சுமதிப்பாங்க? யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் எனக்கு வேண்டாதவங்க இருக்கலாம், அவங்க சுமத்தலாம். எனக்கு யாருன்னு சொல்ல தெரியல. அப்படி யாரோ பேர் சொல்ற மாதிரி பழி சுமத்த வேண்டிய அரசியல் காரணங்கள் இருக்கலாம். அரசியல் காரணங்கள்லாம் நான் வந்து நாங்குநேரி தொகுதியில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கேன். இன்னைக்கு கட்சிக்காக பாடுபட்டு இருக்கேன், உழைச்சிட்டு இருக்கேன், சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லையா? போறீங்களா? நிச்சயமாக போகணும் சார், நிச்சயமாக போகணும்.